பவி இன்டிகிரேட் ஃபார்ம் கணியர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நாங்கள் ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்னாடி 5G அமெரிக்கன் நேப்பியர்னு சொல்லி ஒரு புது ரகம் வந்ததுங்க. அதை வந்து நம்ம தோட்டத்தில் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 20 கரணைங்க. கரணை ரூ. 80 வீதம் போட்டு நம்மளுக்கு ஒரு ரூ. 1600 20 கரணை வாங்கினோம். நம்ம தோட்டத்தில் 20 கரணை வச்சதில் வந்து தளைஞ்சது ஒரு 12 கரணை தான் தளைஞ்சதுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது. பாருங்கள், எல்லாமே ஒரு 5 கரணை 20 கரணை ஓரளவுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தூருமே வந்து நல்லா நல்ல டென்சிட்டி அதிகமாக இருக்குதுங்க. நல்ல இறுக்கமா இருக்குதுங்க. தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தோகை அதிகமா இருக்கு. நார்மலா அத பார்த்தீங்கன்னா, இதில 4 தோகை வர அளவுக்கு வந்து சூப்பர் நேப்பியர்ல வருது வந்து ஒரே தொகையில வருது. இதில என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, இது 6 மந்த் ஒன்ஸ் தான் நம்ம ஈல்டு எடுக்க முடியுதுங்க. சூப்பர் நேப்பியர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 45 நாள்லயே வந்து நம்ம ஆடு, மாடுகளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அறுக்கலாங்க. இத பொறுத்தவரைக்கும் 5 மாதங்கள் குறைஞ்சது 5 மாதம் ஆனா தான் நம்ம தீவனம் எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த கரணைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நெருக்கமா இருக்குங்க. இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 அடி ஹைட் இருக்குங்க ஹைட்டு பார்த்தா. படுத்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹைட் தெரிய மாட்டேங்குது. இதோட இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்து அளவுக்கு இருக்குங்க. மக்காச்சோளம் எந்த அளவுக்கு அகலமா வருதோ, அதே அளவுக்கு வருதுங்க. மாடு, ஆடு அனைத்துமே நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 2 தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அறுத்தேங்க. அறுத்ததில பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டு தான் இருக்கு. நல்லா ஈல்டு வருது. ஈல்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா, லேட் ஆயி தான் வருதுங்க. ஆடு, மாடுகள் நல்லா விரும்பி தான் சாப்பிடுது. இதோட மெயின் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட் எதுன்னு கேட்டா, குரோத் ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் கொஞ்சம் ட்ராபேக்குங்க. இத லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா, நான் WhatsAppல பார்த்தேங்க. 2, 3 குரூப்ல வந்து இதோட வெதைக்கரணையோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 60 to ரூ. 70 போட்டிருந்தாங்க. நம்ம தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, இது ஏகப்பட்டது கிடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 கரணை அளவுக்கு எக்ஸஸா இருக்கு. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டைரக்ட்டா வந்து ஃப்ரீயாவே வெட்டிட்டு போலாங்க. நம்மளுக்கு 50, 60 அந்த ரேஞ்ச் மாட்டாங்க. 1, 2 கூட நம்மளுக்கு வேண்டாங்க. வந்து ஃப்ரீயாவே வெட்டிக்கிட்டு போங்க. அத பத்தி நம்ப எந்த குறையும் இல்ல. இது போக பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பங்களாதேஷ் நேப்பியர் இருக்குங்க. சூப்பர் நேப்பியர் இருக்கு. கோ4 இருக்குங்க. ஜிஞ்சுவா பில் இருக்குங்க. அட்டுப்பூச்சி குச்சிகள் இருக்குங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வேணுங்கிற அளவுக்கு அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு போலாங்க. இது குடுக்கறக்கான மெயின் ரீசன் கேட்டீங்கன்னா, யாருமே வந்து காஸ்ட் போட்டு வாங்க வேண்டாங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து ஆடு வளர்த்துறதுக்கு வந்து தாராளமா ஃப்ரீயா வந்து கொண்டு போங்க. தயவு செய்து யாரும் எங்கிட்ட பார்சல் அனுப்ப சொல்லி கேட்க வேண்டாங்க. ஏன்னா, போதிய டைம் நம்மளுக்கு இல்லைங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வாழப்பாடியில சிரோய் கிடாய் ஒண்ணு இருக்குதுங்க. நேத்து மார்னிங் கூப்பிட்டு இத சேல் பண்றோம் அப்படின்னு சொன்னாருங்க. வாழப்பாடிக்கு அருகாமையில வந்து யாராவது நண்பர்களுக்கு வந்து சிரோய் கிடாய் வேணும் அப்படின்னீங்கன்னா, டைரக்ட்டா அவர் நம்பர் நான் தாரேன். கான்டாக்ட் பண்ணி டைரக்ட்டா பேசிக்கங்க. இதோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 60 to 65 கிலோ இருக்கு அப்படின்னாருங்க. பல்லு வந்து ஒரு 4 பல்லு அந்த ரேஞ்சில இருக்குன்னாரு. இது ப்ரீடு பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி 100%ங்க. அதில எந்த குறையும் இல்ல. வளர்ப்புல கொஞ்சம் போதுமான அளவுக்கு இல்லாதனால கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. மேலும் தகவலுக்கு பவி ஃபார்ம் கான்டாக்ட் பண்ணுங்க.